தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்திட்டாங்கன்னே வச்சுக்கலாம். முருகர் பக்தர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு நிம்மதியும் அருளும் கிடைச்சிருமா? கிடையாது. ஏன்னா இப்ப அங்க ஏத்தின தீபம் இல்ல ஏத்தணும்னு நினைக்கிற தீபம் அது பக்தி கிடையாது. முருகருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வெறும் வெறி, அரசியல் வெறி. இப்ப 2 நாளுக்கு முன்னாடி போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல. ஏன் கார்த்திகை தீபம் தான் என்னைக்கோ நாள் குறிச்சாச்சுல, 1 மாசம் முன்னாடி போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கலாம்ல? ஏன் அன்னைக்கு போய் அதை வாங்கணும்? வாங்கினா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சு? சரி, வாங்குறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு அன்னைக்கு கொடுக்கும் போதே ஜட்ஜுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, இது ஒரு பிரச்சனை வரும், அதனால போலீஸ் அனுப்புறேன். எந்த போலீஸை? சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸை. ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது ஜட்ஜுக்கு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் ஒட்டுமொத்தமாக பொதுமக்களாக நமக்கு என்ன புரியும்னா, ஒரு இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸை அனுப்புகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது தவிர்க்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அடுத்த வருஷத்துல கூட நீங்கள் ஏற்றிக்கோங்க தீபத்தைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது செய்யலை. சரி, ஓகே, ஜட்ஜுக்கு ஒரு 1000 காரணம் இருக்கலாம். இதே மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுனால நம்ம ஊர்ல இருக்கிற காவல்துறை கலெக்டர் என்ன பண்றாங்க, ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, நிப்பாட்டிருங்க. ஏன்னா இப்படி போய் நீங்க அந்த தர்காவுக்கு பக்கத்துல தான் அந்த தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா ஒருவேளை பிரச்சனை வரும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் வருது, அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு பரபரப்பு வர வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நிப்பாட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துல அந்த தீபத்தூண், தர்காவுக்கு பக்கத்துல இருக்க தீபத்தூண்ல அவங்க ஏத்துனதே கிடையாது. உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு மேலதான் அந்த தீபத்தை ஏத்தின பழக்கம் இருக்கு. நான் அந்த தர்கா பக்கத்துல தான் ஏத்துவேன்னு முருகர் கேட்டாரா? இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு எங்கேயாவது ஆகம விதியில எங்கேயாவது இருக்கா? எங்கேயும் கிடையாது. சரி, அப்படியே இருந்தாலும் பக்திங்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லா அமைதியா போய் ஒரு அருள் கேட்குற இடமா. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனீங்கன்னா உட்காந்து வேண்டிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம புள்ள சரியாயிடணும்னு. இல்லை காலையில் ஏந்திரிச்சு நல்லபடியாக இருக்கணும்னு கோயிலுக்கு, மசூதி, சர்ச்சுக்கு இவங்கெல்லாம் போயிட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களே, அதுக்கா? 2 பேரும் யாருக்காக வேண்டுவாங்க? இப்போ தர்காவில் இருக்கிறவங்க யாருக்காக வேண்டுவாங்க? தான் புள்ள நல்லா இருக்கணும். கோயிலுக்கு போகிறவங்க யாருக்காக வேண்டுவாங்க? தான் புள்ள நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு. இந்த 2 பேரோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரே இடத்துல தான் போய் சாப்பிடுவாங்க, ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அப்போ இது இது இந்த இந்த ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றத்தோட நிகழ்வு பக்தர்களோடதா? இல்ல கோர்ட்ல போய் நாங்க அன்னைக்கு தர்காவுக்கு பக்கத்துல தான் ஏத்துவோம், வேற எங்கேயும் ஏத்த மாட்டோம்னு சொல்றவங்க பக்தரா? அங்க ஸ்கூல் சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சரியில்லை, இல்லைன்னா அங்க ரோடு சரியில்லை, மருத்துவ வசதியோ இல்லைன்னா அங்க பஸ், ட்ரெயின் இதெல்லாம் சரியில்லைன்னு என்னைக்கா அந்த கூட்டம் கூடி பார்த்துருக்கீங்க? கூடவே மாட்டாங்க. ஏன்னா அது நமக்கு வழக்கமே இல்லை. ஆனா ஜாதி மதம்னா முதல்ல போய் நிக்கிறோம். இப்படிதான் நம்மளை பழக்கியிருக்காங்க. இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இப்ப இப்ப ஐரோப்பா, அமெரிக்காலெல்லாம் ஒரு ஒயர் பிஞ்சு தொங்குனாலும் சரி, இல்லை ஒரு சின்ன பள்ளம் வந்தாலும் சரி, அங்கே கொண்டு போய் மொத்த ஊர் அங்கே மொத்தமாக அந்த ஊரே அங்கே போய் நின்று அதை நிப்பாட்டி, நீங்கள் இந்த ரோடை சரி பண்ணலனா இல்லை இந்த ஒயர் தொங்குறதை நிப்பாட்டலனா வண்டி நகராதுங்கிறாங்க. ஆனால் நம்ம எதுக்கு போய் நிற்கிறோம் பாருங்க, எப்படி நம்மளை பழக்கி வச்சிருக்காங்க. எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிசம்பர் 6 இன்னைக்கு பாபரி மசூதி உடைச்ச இடம். இந்தியா பூராவே பொலிட்டிக்கலாக அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு மட்டுமாவது கண்டிப்பாக தெரியும் இது ரொம்ப முக்கியமான நாள் தான். என்னைக்கு அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க, என்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த பிரச்சனையை கலப்பிக்கிட்டே இருந்தால் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வரல. ஏன்னா அந்த ஊரில் பாப்புலேஷன் இல்லை, அந்த ஊரில் பெரிய யூசேஜ் இல்லைங்கிறாங்க. எதுக்கு யூசேஜ் இல்லை? ஏன்னா அங்கே இண்டஸ்ட்ரி இல்லை, அங்கே எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. மக்கள் எல்லாம் மெட்ராஸை நோக்கியோ இல்லை வெளிநாட்டு நோக்கியோ போகிறாங்க. அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பேச்சு பேசுறதுக்கு முன்னாடி எதுக்கு போய் நின்று இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பேசுறது என்ன? இது பயன் உள்ளதா? இது தனிப்பட்ட மனிதனுக்கும் பயன் இல்லை, பக்தர்களையும் ஏமாத்திட்டாங்க. இது ஒரு 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 லைன்ல திருப்பரங்குன்றத்தோட சொல்லணும்னா, டெத் ஆஃப் அ டிவோட்டி தான். ஒரு உண்மையான பக்தனின் மரணம் தான் இது. ஏன்னா ஒரு பக்கம் பக்தர்கள்லாம் வீட்டில் உட்காந்து முருகரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சொசைட்டி நம்ம. இந்த பக்கத்துல என்ன ஆகுதுன்னா, அரசியல் அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு
நாங்க தான் இந்த முருகருக்கு ஓனர், நாங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஓனர்னு கொண்டு வராங்க. ஆனா நம்ம இது எல்லாத்துலயும் மிஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஹிந்து முஸ்லிம் இஷ்யூவை எடுத்து கொண்டு வர்றது யாரு? ஆர்எஸ்எஸ் தான். ஏன்னா ஒரு சீக்ரெட்டா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஆர்எஸ்எஸ்ன்னு. இது என்னைக்கு தலை தூக்குச்சுன்னா பாபரி மசூதி உடைச்ச அன்னைக்கு தான் இவங்க யாருன்னு வெளியே தெரியுது. அது வரைக்கும் இவங்க சீக்கிரட்டா வேலை பார்த்துருந்தவங்க தான். ஆனா இன்னொன்னு, ஏன் நான் இதை சீக்கிரட்னு சொல்றேன்னா, இந்திய சட்டங்களுக்கு கீழே ஆர்எஸ்எஸ்ங்கிற ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணல, எந்த விதமான டாக்ஸ் ஆடிட்டும் அதுக்கு பண்ணல. ஆனா 12 ஏக்கர்ல டெல்லியில ஒரு ஆபீஸ் கட்டுறாங்க. இந்தியாவில் பல இடத்துல ஆபீஸ் இருக்கு. அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இந்தியாவோட லாஸுக்கு கீழே எப்படி அது வருது தெரியாது. ஆனா எங்க ஹிந்து முஸ்லிம் கோயில் ஏதாவது ஒன்று பக்கத்துல இருக்குன்னா இதான் அவங்களோட சரியான இடம். ஏன்னா இந்த இடத்துல ஈஸியா பிரச்சனையை கிளப்பலாம். ஆனா இப்பவும் சொல்றேன், இது அந்த பிரச்சனை கிடையாது. பிராமணர்களுக்கு இந்த வர்ணா சிஸ்டம்னு ஒன்று இருக்கணும். இந்த வர்ணா சிஸ்டம் அடுக்குல தான் இந்தியா இருக்கணுங்கிறது இவங்களோட எண்ணம். இந்த இடைநிலை ஜாதிகள்லாம் ஏன் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நமக்கும் கீழே உள்ள ஒரு கோடி இருக்கட்டும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க நினைக்கிறாங்க தலித் இருக்காங்க நமக்கு கீழே, இந்த கட்டமைப்பை ஆர்எஸ்எஸ் காப்பாத்தி கொடுக்குங்கிறதுனால தான் ஓபிசியில இருக்கிற சில பேரும் இதுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஓபிசியும், அதாவது இந்த டாமினன்ட் ஓபிசி யாரெல்லாம் நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்கெல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்றாங்களோ அவங்களும் சூத்ராஸ் தான். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சத்ரியாஸோ வைசியாஸோ கிடையாது. அவங்க எல்லாரும் சூத்ராஸ் தான் அந்த வர்ணா சிஸ்டம் படி. இதை புரிஞ்சிக்காம நம்மளை என்ன பண்ண வச்சிடறாங்கன்னா, முஸ்லீமுக்கும் ஹிந்துக்கும் தான் பிரச்சனைன்னு. ஆனா இது முஸ்லீமுக்கும் ஹிந்துக்கும் என்னைக்குமே பிரச்சனை கிடையாது. இது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை விட பெரும் பிரச்சனை எதுன்னா ஹிந்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான். ஏன்னா என்னைக்குமே அவங்க வர்ணா சிஸ்டம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த வர்ணா சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா எதிரில் ஒரு எதிரியை கட்டமைச்சு, முஸ்லீம் தான் எதிரின்னு கட்டமைச்சு, இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை இருக்குல்ல, ஏன் நான் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, என்னை ஏன் தீட்டுன்னு சொல்ற, இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு ஆன வாய்ஸ் ஏஞ்சிடக்கூடாதுன்னா எதிரில் ஒருத்தர் இருக்கிறா எதிரி, அவனை முதல்ல பாரு பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த பிரச்சனை வெறும் இஸ்லாமுக்கும் ஹிந்துக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு இவங்க கட்டமைக்க ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. அங்க இருக்கிற எத்தனை முஸ்லீம் இதுக்கு ஆதரவாவோ, எத்தனை ஹிந்து இதுக்கு ஆதரவாவோ, 100 வருஷமா அதே கோயில் அதே மலையில 2 பேரும் இணக்கமா அவங்கவுங்க மதத்தை வழிபட்டு போயிட்டு தான் இருக்காங்க. எங்கேருந்து வந்துச்சு இது திடீர்னு ஒரு பிரச்சனை? அப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒண்ணு என்ன ஒரு விஷயம் இதுல இந்த கடைசி ஒரு 3 நாள் அப்சர்வ் பண்ணதுல ஒரு விஷயம் புரியுது. தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, நீ எனக்கு மாமா நான் மச்சான்னு ஏதோ போய்கிட்டே இருக்காங்க, என்னமோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை சுதாரிச்சு இது ஏன் இது நடக்குதுன்னு கிளியரா அனலைஸ் பண்ணணும். அதாவது ஏன் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு போய் வாங்குறாங்க, ஏன் ஜட்ஜ் அன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் வருது, இது எல்லாம் வந்ததுக்கு அப்புறமோ ஏன் திருப்பி அடுத்த நாள் கூட நீங்க ஏத்திக்கலாம், இன்னைக்கும் நல்ல நாள் தான் சொல்ற இடத்துக்கெல்லாம் வருதுன்னா இதுக்கு பக்தி இல்லைல்ல. இது வேற. இது வெறும் வெறியும் அரசியலும் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னா, அண்ணாமலை போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. எதுக்குன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நைனா நாகேந்திரன் பிஜேபியோட பிரசிடென்ட் என்னை திருப்பரங்குன்றத்தோட இஷ்யூவை அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது இவ்வளவு முக்கியமான விஷயமா? அப்போ இது இவ்வளவு முக்கியமான விஷயம்னா எந்த அளவுக்கு அரசியல் இதுல இன்வால்வ்டு, பக்தியும் முருகனும் இதுல சம்பந்தமே இல்லை அப்படின்னு புரியுதா? இது நமக்கு ரொம்ப முக்கியமா இன்னைக்கு புரிய வேண்டிய நாள். அதனால நம்ம இதை பத்தி பேசுறோம். நன்றி.